தங்கமயிலே வீட்டை பார்த்துடலாமா? ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் பார்த்துட்டோம், எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு இந்த வீட்டை காட்டுற எப்படி இருக்குன்ட்டு வாங்க. வந்தோடனே ஒரு கேட்டு எப்படி ஒரு இது பாருங்கள் டிசைன். ஓப்பன் பண்ண இது கார் உள்ளே போகிறக்கு வழி நல்லா பெருசாக இருக்குது. இது வந்து ஒரு போர்ட்டிக்கோ முன்னாடி. ஆமாம், போர் போட்டிருக்காங்க. இது தண்ணி தொட்டி. இங்கே வந்து கார் நிறுத்திக்கலாம், அந்தளவுக்கு இடம் இருக்குது. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அதை அப்புறம் பார்த்துக்கலாம், முதல்ல வீட்டை ஓப்பன் பண்ணிடலாம். இது வந்து ஹாலுங்க. ஆமாம், இங்கே வருங்க டிவி வைக்கிறதுக்கு சூப்பராக செட் பண்ணிடுறேன். நிறுத்திக்கலாம். ஆமாம், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூம் ஓப்பன் பண்ணு. இது ஒரு பெட்ரூமு. பாத்ரூம் பார்த்துடலாம், நல்லா பெருசாக இருக்குங்க. தண்ணி வசதியெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. சிம்பிளாக அந்த ஃபால் சீலிங் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. நல்லாயிருக்கு ரூமு, சூப்பராக. அடுத்தது இங்கே ஒரு பெட்ரூம். இங்கே வந்து சாமிக்கு கப்போர்ட் வச்சுருக்காங்க பாருங்கள், சாமி வச்சுக்கலாம், டிவி மாட்டிக்கலாம். சூப்பராக இருக்குது, டிசைன் அருமையாக பண்ணியிருக்காங்க. அடுத்தது இங்கே ஒரு நல்லா ஒரு பெரிய ஒரு பெட்ரூம். ஒரு 10-20 பேர் படுத்துக்கலாம். அப்படியே சொந்தக்காரங்க வந்தாங்கன்னா அப்படியே படுக்க சொல்லிடலாம். இது சூப்பர் ரூமு. இது வந்து நம்மளுக்கு வச்சுக்கலாம், இது வந்து கெஸ்ட்டுக்கு வச்சுக்கலாம். கிச்சன் ரூம். கிச்சன் ரூமே நல்லா பெருசாக இருக்குது. தண்ணி வந்துடும், போர் போட்டிருக்காங்க. இங்கே ஒரு ஜன்னல் வேறு. கிச்சன் ரூமு இங்கே ஃப்ரிட்ஜெல்லாம் வச்சுக்கலாம், ஃப்ரிட்ஜ் வைக்கிறத வச்சுருக்குறாங்க. நல்லா ஒரு வென்டிலேஷனை வச்சுருக்காங்க, சூப்பராக இருக்குது. ஆமாம், அமௌண்ட்டை கட்டிட்டு பேசி வெளியே பேசி அது அமௌண்ட்டை கட்டி பேங்க் லோன் கட்டிக்கலாம். இன்னொன்று இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, புது வீடுங்க, யாருமே இன்னும் குடி வரல. கட்டின உடனே நாங்கள் தான் வர்றோம். சூப்பராக இருக்குது பாருங்கள். இங்கே ஒரு பாத்ரூமுங்க, அதுவும் காட்டுறேன் பாருங்கள், பெருசாக இருக்கும். டிசைன் பாருங்கள், ரோஜா பூ போட்டு. இங்கே பாருங்கள் இந்தியன் டாய்லெட்டு. இங்கே நல்லா பெரிய இடம். இதே ஒரு ரூம், பெட்ரூம் மாதிரி இருக்குது. சூப்பராக இருக்குது. அப்போ அடுத்தது மாடி படிக்கட்டி காட்டுறேன் பாருங்கள். இதுக்கு என்ன ஒரு டிசைன் நல்லா இருக்குது, கலர் நல்லா இருக்குது. இங்கே பாரு, இங்கேயுமே வந்து டைல்ஸ் தான் போட்டிருக்காங்க. இங்கே நாய்க்குட்டி தூங்குறக்கு ஒரு வீடு. இங்கே நல்லா இருக்குது, நல்லா டைல்ஸ் போட்டிருக்காங்க. இங்கே நல்லா ஸ்டெப்ஸ் எல்லாம் நல்லா இருக்குது பாருங்க. முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், என் கார் நிற்கிது. இதான் ரோடு. வந்து வாங்கலாமான்ட்டு பார்க்கலான்ட்டு வந்தோங்க. காலையிலே ஒரு வீடு பார்த்தோம். அது வந்து சின்னதாக ஒரு கம்மி பட்ஜெட் 15 லட்ச ரூபாய்க்குல இட வசதி இருக்குது. அந்த வீடு பார்க்கும்போது இந்த ஐயா எங்களை பார்த்தாரு. வீடு வேணே எங்கிட்ட நான் ஒரு 3 வீடு வச்சுருக்கேங்க பாருங்கன்னு சொன்னார். ஃபஸ்ட்டு வீடு பார்க்க வந்திருக்குறோம். உண்மையிலேயே சொல்ல ஒரு குறையில்லாமல் இருந்துக்கலாம். வாங்கிட்டு அவ்வளோதான், நம்ம செட்டில்னு வச்சுக்கோங்களேன். நம்ம லைஃப் டார்கெட்டு அச்சீவ் பண்ணியாச்சு. ஆதி ஆதிக்குட்டி இங்கே பாருங்கள், இந்த வீட்டை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கிச்சன் ரூம் எப்படி ஒரு டிசைனாக கட்டி, எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த வீட்டில் இது மட்டும்தான். சந்தோஷமாக எடுத்தாங்க. அந்த வீட்லேயும் இப்படி தான் டான்ஸ் ஆடிட்டு இருந்தா, இங்கேயும் வந்து இப்படி தான் ஆடிட்டு இருக்கேன். பாரு ஓடுறது பாரு. அச்சா 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 அழகு. அச்சா 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 அச்சா
பாரு பாரு அடி. இங்கே பாருங்க கிச்சன் ரூமு. டிசைன் நல்லா இருக்குது டிசைனு. இந்த வீட்டில் எனக்கு பிடிச்சது இந்த கிச்சன் ரூம் தான். அந்த வர 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 தண்ணி திருவணுமா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பெட்ரூம், இங்கே ஒரு பெட்ரூம். இந்த பெட்ரூம் தான் கொஞ்சம் நல்லா பெருசாக இருக்குது, நீட்டாக. ஏன்னா கட்டல் கொஞ்சம் போட்டாவே பட்டச்ச மாதிரி ஆகிடும். சிம்பிளாக சின்னதாக இருக்குது. அங்கேயும் வந்து இப்படி தான் எனக்கு கொஞ்சம் சரி சுவிட்சு போட்டுக்கிறோம். இங்கே ஒரு டிசைன் வச்சு ஒரு பாத்ரூம் பாருங்க. கிச்சன் ரூம் பார்த்தீங்களா எப்படி இருந்துச்சுன்ட்டு. ரெண்டாவதாக இந்த வீட்டை பார்க்க வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டாவதாக இந்த வீட்டை பார்க்க வந்திருக்கிறோம். இங்கே வந்து ஒரு சின்ன பாத்ரூம், இங்கே ஒரு பாத்ரூம், மொத்தம் 3 பாத்ரூம். போர் போட்டிருக்காங்க. இங்கே போர் போட்டிருக்காங்க. தண்ணி தொட்டிங்களா அது? அது தண்ணி தொட்டி. நல்லா இருக்கு வீடு. இங்கே மாடி பார்த்துடலாமா? மாடி இங்கே ஒரு கதவை வச்சுருக்காங்க மாடிக்கு. சாமி பெருசாக இருக்குங்க. பக்கத்துலேயே இன்னொரு வீடு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரோடு வசதி. யார் இங்கே நிற்குதுங்களா? இது ஒரு எண்டு திருப்பிட்டு போகிற மாதிரி. ரெண்டாவது வீடு பார்த்துருக்கோம். காலையில் ஒரு வீடு பார்த்துருக்கோம். மொத்தம் நான் 3ஆவது வீடு. வீடியோ எடுக்கிறது இது 2ஆவது வீடு தான் எடுக்கிறேன். அந்த வீட்டையும் உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டுறேன். இப்போதைக்கு காசெல்லாம் எதுவும் இல்லைங்க. இருந்தாலும் வந்து நம்ம பார்த்துட்டு நம்மளுக்குன்னு ஒரு இது ஒரு ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிற மாதிரி, வீடு வாங்குறதுல வந்து ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிற மாதிரி. வீடு கட்டலாமா இல்லை வாங்கின வீட்டையே வாங்கிக்கலாமா அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள் கமெண்டில். இப்போ வந்து காயத்ரி அந்த வீடு பார்த்தாச்சு. இப்போ இந்த வீடு பார்க்க போகிறோம். 2 வீடு சேல்ஸ்க்கு இருக்குது. அடுத்த வீடை பார்க்க வந்திருக்கோம். இது ஓப்பனில் தான் இருக்குது. சேம் அதே மாதிரி தான் நான் கேட்டேன். இல்லை இது வேறு மாதிரி இருக்கும்னாங்க. சரி அதான் பார்க்கலான்ட்டு வந்திருக்கோம். ஆனால் சேம் அதே மாதிரி தான் இருக்குது. சேம் ஒரு சின்னது. அதே மாதிரி இங்கே ஒரு சின்ன கதை. அதே மாதிரி தான் சேம் அதே தான். கலர் மட்டும் வேறு. எனக்கு இங்கே பிடிச்சது கிச்சன் ரூம் தாங்க. கொஞ்சம் டிசைனாக கட்டியிருக்காங்க. நல்லா இருக்கு. அதே மாதிரி தான். லைட் போட்டாச்சு. அங்கே வேறு அவனை போய் லைட்டு போடுறது. சேம் ஒரே இதுதான். எனக்கு ஃபஸ்ட்டு பார்த்த வீடு தான். அதுதான் சூப்பராக இருக்குது. பின்னாடி இடம் விலை வந்து பார்த்தீங்கன்னா இருங்க சொல்கிறேன். முடிச்சுட்டு சொல்கிறேன். ஆனால் 3 வீடு ஒரே விலை தான். ஐயா ஆமாம் 3 வீடு ஒரே விலை. அதில் 100 ஸ்கொயர் கம்மி, 100 ஸ்கொயர் 2 2 பாத்ரூம். இந்த ரூமுக்கு 3 பாத்ரூம் வரும். அந்த வீட்டுக்கு 3 பாத்ரூம் வரும்.
3 வீடை காட்டியாச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு 3 வீடுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 40 லட்சம் சொல்கிறாங்க. லோன் போடுறனாலும் போட்டுக்கலாம், லோன் வசதி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. 2.25 சென்ட், 3மே 2.25 சென்ட். போர் போட்டாச்சு பாருங்கள். வீடு பார்த்துருப்பீங்க. உங்கள் சஜஷன் என்னன்னு கமெண்டில் சொல்லுங்கள். ஏய் வா, என்ன பண்ணுற? ஆனால் வீடியோ வேறு நின்று பார்த்தா பிரம்மாண்டமாக தெரியுதுல்ல. இப்போ பெரிய வீடு மாதிரி, தாச்சோட வீடு மாதிரி தெரியுது. ஆனால் 2.25 சென்டில் தான் கட்டியிருக்காங்க. ஆ 3 சென்ட்டுங்கிறாங்க. கட்டுனா அப்படி தெரியுமாம்மா? பார்க்க சின்னதாக தெரியும். கட்டுனா பெரிய வீடு எடுத்து கட்டு. இப்போ அதை இடிச்சு போட்டு அதே இடத்துல வீடு கட்டினா இதை போட புதுசாக கட்டணும். நாலு இடம் சின்னதாக தான் தெரியும். காலையில் வந்து பார்த்ததுன்னா ஃபஸ்ட்டு அதை வேணால் வீடியோ எடுக்காம விட்டேன். சரி, அதையும் உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறோம். அது மேலேயும் ஒரு ஐடியா இருக்குது எங்களுக்கு. ஏன்னா விலை கம்மி, 3 சென்ட் இடம் வருது. ஆனால் மது மேற்க வார்த்தை இது நம்ம எனக்கு மேற்க தெற்க வந்து இந்த வடக்கை வந்து சுத்தமாகாது. மேற்க தெற்க 2 சுத்தமாகாது. கிழக்குமே எனக்கு ஓரளவுக்கு தான். வடக்கை தான் எனக்கு ரொம்ப செட் ஆகும். ஃபஸ்ட்டு பார்த்த வீடு வந்து பார்த்திங்கன்னா கிழக்கு பார்த்த வாசல், கிழக்கு பார்த்த வாசல், வடக்கு பார்த்த வீடு. இது வந்து 2 வீடுமே வடக்கு பார்த்த வீடு. பார்த்துக்குங்க. 3 வீடுமே ஒரே பட்ஜெட் தான் சொல்கிறாங்க. 40 லட்ச ரூபா சொல்கிறாங்க. நம்ம இருக்கிற நிலைமைக்கு 40 லட்சங்கிறது பெரிய அமௌண்ட்டு தான். இருந்தாலும் சரி, நம்ம வீடு வாங்கி தான் ஆகணும். ஏதாவது ஒன்று பண்ணி லோனாவது போட்டு ஏதாவது ஒன்று பண்ணி தான் ஆகணும். வீடுங்கிறது ரொம்ப அத்தியாவசியம். அதை வாங்கிட்டாவே போதும் நம்மளுக்கு. சரி, பார்க்கலாங்க. எல்லாத்துக்கும் ஒரு ஆசை இருக்கிறது எங்களுக்குமே. சரி, பார்ப்போம் வாங்க முடியுதான்ட்டு. ஓகே, இது ஒரு விளாகு. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பை.